அனைவரையும் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவோட என்னுடைய வீடியோக்கெல்லாம் ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் போய் பாருங்க. என்னுடைய போன் நம்பர் 99 440 74 298. தமிழ் வழியாக ஆங்கில வாசிப்பு என்ற தலைப்புல உங்களுக்கு நான் ஆங்கில வாசிப்பதற்கு கற்பித்து வருகிறேன். இந்த வீடியோ வந்து பாருங்க 128வது வீடியோ. 128வது வீடியோ. இது வரைக்கும் 127 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு இடத்தினுடைய உச்சரிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்க எல்லா வீடியோவும் பார்த்தாச்சும் உங்களுக்கு இந்த ஆங்கிலத்தை வாசிக்க முடியும். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு எழுத்தை பத்தி இருக்கும். ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு எழுத்துக்களை பத்தி இருக்கும். ஆங்கில உயிரெழுத்துக்களை பத்தி போட்டிருப்பேன். ஆங்கில உயிரெழுத்துக்கள், கூடுதல் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆங்கிலத்தில் கூடுதல் மெய்யெழுத்துக்கள், எக்ஸ்ட்ரா உச்சரிப்புகள் இதெல்லாம் தெரிஞ்சாச்சே நம்ம ஒரு ஆங்கில உயிரெழுத்துக்களுக்கு என்ன உச்சரிப்பு தமிழ் எல்லாம் தெரிஞ்சாச்சே எல்லாத்தையும் படிக்க முடியும். அதனால இது 128 வீடியோ பாருங்க. நம்ம ஈ உச்சரிப்பு ஈ வருஷம் தெரிஞ்சுக்க. ஈ வருஷம் நீங்க கீ கீ சி பார்த்தீங்கன்னா கீ போட்டேன், இச்சி சி போட்டாச்சு, இட்டி டீ போட்டாச்சு. அதுக்கடுத்து இன்னி நீ இந்த நீ இந்த இன்னி நீ போட்டாச்சு. அடுத்து இத்தி தீக்கு போட்டாச்சு. அடுத்து பாருங்க இப்பி பீக்கு போடணும். அடுத்து பாருங்க இமி மீ. இந்த வீடியோல பாருங்க இல்லி இலி 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 இல்லி இலி 3 லீ இருக்கு. 3 லீல எல்லாத்தையும் மெய்யெழுத்து குண்டிகள் வரையில் 3 இல்லுக்குமே ஆங்கிலத்தில் எழுதுங்க. ஏற்கனவே பல விடைக்குறை சொல்லிருக்கேன். தமிழ்ல நம்ம கிட்ட 3 இல்லு இருக்கீங்க. ஆங்கிலத்துல இந்த 3க்குமே எழுதத்தையும் பயன்படுத்தணும். ஈ என்ற உயிரெழுத்துக்கு 5 ஈ இருக்கு. அந்த வீடியோல போட்டு வரேன். ஆங்கிலத்தில் எத்தனை ஈ இருக்கு? 5 ஈ. இதை படிக்க மனசுல வச்சுக்கணும். எத்தனை ஈ இருக்கு? ஈக்கு ஒரு ஈ, 2 ஈக்கு தமிழ் ஈக்கு ஈ, ஈக்கு ஈ, ஏக்கு கூடுதல் உயிரெழுத்து ஈ, ஐ என்ற எழுத்துக்கு ஈ உச்சரிப்பு இருக்கு. ஐ என்ற எழுத்துக்கு ஐ இருக்கு, ஈ இருக்கு. 3வது உச்சரிப்பு ஈயும் இருக்கு. யா போட்டு புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கு வரும். அப்ப ஐ என்பது 4 உச்சரிப்புக்கு வருது. இதெல்லாம் பாத்துக்கங்க. பாருங்க 3 இதுக்குமே எழுத, 3 இதுக்குமே எழுத பாத்துக்கங்க. குண்டி இல்லாத சிறப்புள்ள இந்த இல்லுக்கு போல எல்லாத்தையும் போட சொல்றேன். ஆங்கிலத்துல ஒரே எழுதுது. ஈண்ட நமக்கு 5 ஈ இருக்கு சொல்லியிருக்கான். ஈ 2 ஈ ஈஏ ஐ. அது ஏஇக்கு இங்க வரல. என்னோட ஏஇ சேர்ந்தா லீ வார்த்தை இல்லை. அதனால ஏஏ விட்டாச்சு. ஏஏ விட்டாச்சு பாத்துக்கங்க. என்னோட ஈ சேர்ந்தா முதல்ல லீன்னு படிக்கிறேன். இந்த 3 லீல ஒண்ணு ஏதாச்சும் ஒரு லீ வரும். இந்த 3 லீல ஏதாச்சும் பாருங்க லீக்கல். என்னையா லீக்கல் லீக்கல். இந்த லீ வரும் லீக்கல். லீக்கல்னா சட்டபூர்வமான லீக்கல். லீக்கல் லீக்கல். லீஜன் லீஜன். என்னையா லீஜன் பெரும் சேனை, பெரும் சேனை படை. இதே லீஜ ஒரு முதல்ல லீஜன் லீஜன் பெரும் சேனை, பெரும் படை. லீசன் லீ நீ யாவுக்குள்ள ஏ ஒரு உத்தரவு போட்டியா லீனியன்ஸ். லீனியன்ஸ்னா தயவு தாட்சணியம், தயவு தாட்சணியம். பாருங்க லீ எல்இ லீ இன்னி நீ. இந்த ஈக்கு வந்து ஏ ஒத்தக்கம் போட்டு யா வருது. லீனியன்ஸ் இந்த ஏ வரும். ஒத்தக்கம் போட்டு என்னங்க யா லீனியன்ஸ். இந்த ஏக்கு பதிலாக உங்களுக்கு நான் விளக்கம் போட்டிருக்கேன். இந்த ஈக்கு வந்து உயிர்மெழுத்து ஏவு கூட வருது. லீனியன்ஸ் லீனியன்ஸ் லீனி தயவு தாட்சணியம். இப்போ லீய நயன். லீ இந்த ஓவுக்கு வந்து யாவனா வந்து சொல்லிக்கயா லீய நயன். லீய நயன். சிம்மம் போன்ற சிம்மம், சிங்கம் போன்ற சிம்மம் போன்ற லீய நயன் தான். லீய நயன். லீவர் லீ வா இர். லீவர்னா நெம்புகோல், நெம்புகோல், நெம்புகோல். லீவர் நெம்புகோல். யூ லீ இந்த லீ ம யுளிம. யூ பாருங்க இந்த யூ இந்த யூ வரும். இந்த யூங்க வரும். இது வந்து லீ ம எம்ஏ ம யுளிம
இன்னொன்னு விதவே லீக்கு போல லேன்னு படிக்கலாம். எல்இ லேன்னு படிக்கலாம். ஏன்னா ஈக்கு இ ஏ ஆ 5 உயிரெழுத்துக்கு வரும். அப்ப லீன்னு படிக்கலாம், லேன்னு படிக்கலாம். 2 உச்சரிப்பு போட்டுக்காங்க. யுலீம யுலீம அடுத்து யூ யூலம இது யூவாயிருது. அடுத்து யூலம 2 உச்சரிப்பு இருக்கு. யுலீம இன்னொன்னு யூலம அப்படின்னா முஸ்லிம் மத தலைவர்கள் முஸ்லிம் மத தலைவர்கள் முஸ்லிம் மத தலைவர்கள் கெர்குலிஸ் கெர்குலிஸ் சைக்கிளா இருக்க கிரேக்க புராணத்தில் பெரிய மாபெரும் வீரன். அந்த கெர்குலிஸ் சைக்கிள் தூக்குற மாதிரி வீரன் சிம்பிள் போட்டுப்பாங்க. கெர்குலிஸ் கிரேக்க புராணத்தில் வீரன். லீ எல்இ லீ 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 இந்த ஓவுக்கு யோவு வரும். இந்த ஓ என்ற உயிரெழுத்துக்கு ஆங்கில உயிரெழுத்துக்கு யோவு வரும். யா யோயோட இருக்கு. 4 உச்சரிப்பு கட்டம் போட்டிருக்கேன். அப்ப லியோ சிம்ம ராசி. என்ன ராசிங்க? சிம்ம ராசி. சிம்ம ராசி லியோ லியோ. அடுத்து பிளீனம் நிறைந்த இடம். பிளீனம்னா என்னையா? நிறைந்த இடம் நிறைந்த இடம் நிறைந்த இடம் நிறைவான இடம். கம்ப்ளீட் கம்ப்ளீட்னா முழுமையான. கம்ப்ளீட்னா என்னையா? முழுமையான. கம்ப்ளீட்னா என்னது? முழுமை. இந்த லீக்கு இந்த லீ வரும். 2 லீயும் போட்டுக்கலாம். இந்த லீ இந்த பிளீனத்துக்கு இந்த லீ இந்த லீ. அப்ப இந்த 3 லீல வரும். லீ லீ. அடுத்து பாருங்க, எல்லோட 2 விஷயத்தா லீ வரணும். எல்லோட 2 விஷயத்தா லீ லீ வா இரு. லீவாடுனா மறைவான இடம் பிரதேசம். மறைவான பகுதி லீவாடு. 2 எல்இ போட்டா லீ, 2 ஈ போட்டா ஈ இருக்கு. லீவாடு. அடுத்து லீச் லீ இச்சு சிஹெச் இச்சு இக்கு இஸ்லாம் படிச்சிருக்கான். நான் போடுற உச்சரிப்பு நான் சொல்ற உச்சரிப்பு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உச்சரிப்புலேயே வருது. இல்லி 2 ஈக்கு இல்லி சிஹெச் இச்சு லீச். லீச்சுனா நம்ம ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை. மலைப்பிரதேசம் இருக்கும், நமக்கு ஏறதே தெரியாது, அப்படியே ரத்தத்தை அப்படியே குடிச்சிடும். லீச்சுனா அட்டை, ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டை. மலைப்பிரதேசம் இருக்கும். லீஸ் லீ இஸ் லீஸ்னா வண்டல்மண். வண்டல் லீ இவருக்கு லீ இஸ் எஸ்க்கு இஸ் லீஸ்னா வண்டல்மண் சொல்லுங்க. வண்டல்மண். ப்ளீடிங்ஸ் இப்பு வீக்கு இப்பு. எல்லோட ஈசன் 2 ஈசன் லீ. ப்ளீடிங்ஸ்னா ரத்த கசிவு ப்ளீடிங்ஸ். ஸ்லீப் இஸ் எல்லோட 2 ஈசன் லீ இப்பு. ஸ்லீப் சரி. ஸ்லீப்ல என்னங்க? உறக்கம். எல்லாருக்குமே தெரியும், படிக்காத கூட. ஸ்லீப்ல உறக்கம், தூக்கம். ஸ்லீப். அடுத்து பாருங்க, ஸ்லீவ் இந்த ஈ உச்சரிப்புல வீக்கு இவ்வு படிச்சிருக்கான். இந்த இவ்வு கடைசியில முடிஞ்சாலே கண்டிப்பா கடைசியில ஈ வந்துடும். எல்லாம் புக்கில் போட்டிருக்கேன். ஸ்லீவ். ஸ்டவ் மூவ். அப்ப கடைசியில விஇ வரும். நெகட்டிவ் விஇ. அந்த ஈ உச்சரிப்பு. அது இவ்வு முடிஞ்சா வீல இவ்வு முடிஞ்சா கடைசியில ஈ போடணும். ஈ உச்சரிப்புல ஸ்லீவ்ல என்ன செய்யுங்க? ஸ்லீவ்ல என்ன சொன்னா? சட்டையினுடைய கை ஸ்லீவ். அடுத்து பாருங்க, லீவே தாமதம். லீவே நினைங்க. லீவே தாமதம். லீவே தாமதம். அது லீவை பிரிச்சு போட்டிருக்கேன், லீக்கலை பிரிச்சு போட்டிருக்கேன். இந்த லீக்கலையும் பிரிச்சு போட்டிருக்கேன். லீவேனா தாமதம். இக்கு ஜிக்கு இக்கு எல்லோட 2 சேர்ந்த லீ இக்லி. எப்படி சொல்லு? இக்கு இக்லினா மகிழ்ச்சி, சந்தோஷம். கிளீன் என்னங்க? மகிழ்ச்சி, சந்தோஷம். ஸ்லீக் என்னது? பளபளப்பா வளவளம் இருக்குது. பளபளப்பு மிருதுவா இருக்கு. ஸ்லீக். இஸ் எல்லோட 2 சேர்ந்த லீ இக்கு ஸ்லீக். வளவளப்பு, மெதுவாக வளவளப்பா இருக்கு. சரியா? வளவளன்னு. புரூஸ்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. புரூஸ்லி ஒரு சண்டை நடிகர், ஆக்டர். புரூஸ்லி
எல்லாத்தையும் அடிச்சு போடுவார் புரூஸ்லி. எல்லாம் பார்த்துருப்பீங்க, வாலிபருக்கெல்லாம் தெரியும். புரூஸ்லி லீக்கு 2 ஈ போடுறான். லீ புரூஸ் லீ. அப்ப 2 ஈ போட்டா லீன்னு படிச்சோம். அடுத்து பாருங்க ஈய, 3வது ஈக்கு வந்து ஈய. ஈயவுக்கு கூடுதல் உயிரெழுத்து ஈ இருக்கு. ஈஸ்ட் ஈட்டுக்கெல்லாம் போட்டிக்க வேண்டாம், நான் சும்மா போடுறேன். ஈயவுக்கு ஈ இருக்கு, இந்த ஈ இருக்கு. சரி போ. இப்ப பாருங்க லீஸ்ட் LEA லீ, எல்லோட ஈ சேர்த்தா லீ, எல்லோட 2 ஈ சேர்த்தா லீ, எல்லோட ஈய சேர்த்தா லீ. இஸ் இட்டு லீஸ்ட் தான் மிக குறைவான, மிக குறைந்த. லீஸ்ட் என்னையா ரொம்ப குறைஞ்ச. லீஸ்ட் லீவ் லீவ் இந்த யூஎஸ் வந்து சொல்லுங்க கண்டிப்பா. சரி பிள்ளை, லீவ்னா விடுமுறை, லீவ்னா விடுவித்தல், விடுவித்தல் லீவ். ஒரு ஆங்கில வார்த்தைக்கு பல மீனிங் வரும். பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு பல மீனிங் வந்துடும். லீவ் விடுமுறை, விடுவித்தல். லீடர் லீடர், லீடர் தலைவர். லீடர் என்னங்க? தலைவர், தலைவர். இந்த 3வது சேர்ந்த லீ இஸ் ஈ குச்சரிப்பட. லீஸ்னா குத்தகை, வாடகை. லீஸ் லீஸ் கட்டுக்கிறியா, குத்தகைக்கு நிலத்தை, ஒரு கட்டடத்தை கடைக்கு லீஸ் கட்டுருக்காங்க, குத்தகை வாடகை. இக்கு சீக்கு இக்கு படிச்சிருக்கோம். ஏன் இக்கு மட்டும் சொல்ற? அடுத்து உயிரெழுத்து வரல, உயிரெழுத்து வர்றது சேர்க்கணும், அதான் தெரிஞ்சுக்கோங்க. சி மட்டும் மையெழுத்து இருக்கு, அதுக்கடுத்து உயிரெழுத்து வரல, ஆங்கில உயிரெழுத்து வரல, அதனால இக்குன்னு படிக்கிறேன். என்னோட ஈய சேர்ந்த லீ இன். கிளீன் என்னையா? கிளீன் என்னையா? கிளீன் தான் சுத்தம். கிளீன் என்னையா? சுத்தம், கிளீன். இது பீக்கு இப்பு. ஏன் இப்படி சொல்றேன்? அடுத்து உயிரெழுத்து வரலை. பீக்கு அடுத்து உயிரெழுத்து ஏஇஐஓயு, கூடுதல் உயிரெழுத்து ஏயு இதெல்லாம் வரல. அப்ப இப்பு LEAD. பிளீடர், பிளீடர்னா வக்கீலிங்க. பிளீடர் வக்கீலுக்கே பல வார்த்தை இருக்கு. அட்வொகேட், லாயரு, பாரிஸ்டர், பல வக்கீல குறிக்கிற வார்த்தையே ஆங்கிலத்தில் பல வார்த்தைகள் இருக்கு. பிளீடர் இருந்தாலும் வக்கீல், பிளீடர் இருந்தாலும் வக்கீல். பாத்தீங்களா, கோர்ட்ல வாதாட வக்கீலுக்கு பல ஆங்கில வார்த்தைகள் இருக்கு. இப்ப இதே சொன்னேன், அட்வொகேட்னு சொல்லலாம், பாரிஸ்டர்னு சொல்லுவாங்க, லாயர்னு சொல்லுவாங்க. பிளீடர்னாலும் அது அந்த வக்கீல், அட்வொகேட். பிளீடர் பாருங்க, நம்ம உச்சரிப்பு இப்பு LED இட்டு ஆட்டா பிளீடர். லீஃப் 3வது சேர்ந்த லீ. இஃப் லீஃப் லீஃப் எப்படி போட்டுப்பாங்க? லீ எப்புக்கு எப்படி போட்டுப்பாங்க? இதே எப்பத்தி அப்படியே சவுண்ட் அப்படியே உச்சரிப்பு அப்படியே போட்டுப்பாங்க. லீஃப் எப்படி சொல்லணும்? லீஃப் இலை, இலை லீஃப். அதே பன்மைக்கு லீவ்ஸ் வர LEAVES லீவ்ஸ், இலைகள். ப்ளீஸ் இப்ப ப்ளீஸ் தயவு செய்து பாத்தீங்களா? ப்ளீஸ் தயவு செய்து. ப்ளீஸ் அது லீக்கு LEA வருது. ரிலீஸ் ரிலீஸ் வெளியீடு, ரிலீஸ் பண்றது, விடுதலை. ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, விடுதலை. ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கா? ரிலீஸ் படம் வெளியானதே தியேட்டர்ல ஓடுவாங்க. ரிலீஸ் கேள்விப்பட்ட வார்த்தை. ரிலீஸ் 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 லீ லீ. அடுத்து பாருங்க LEA KAY கி இக்கி இக்கி லீக்கி. லீக்கி லீக் ஆகுதுன்னா நமக்கே தெரியும். லீக் ஆகுதுப்பா, கசியுது, தண்ணி ஒழுகுது, ஓட்ட. அப்ப லீக்னா ஒழுகுதல், கசிதல். அப்ப 3 லீ பார்த்துருக்க. LEA லீ. அடுத்து 4வது லீ. இந்த ஏஇக்கு லீ வார்த்தை இல்ல. வார்த்தை எல்லோட ஏஇ சேர்ந்தா லீன்ற வார்த்தைகள் இல்லை. வார்த்தைகள் நான் பார்த்த அளவுக்கு இல்லை, டிக்ஷனரி இல்லை. எல்லோட ஏஇ சேர்ந்த லீ, எல்லோட ஏஇ சேர்ந்த லீன்ற வார்த்தைகள் இல்லை. லீ குரில் மட்டும், லீக் மட்டும் ஒரு வார்த்தை இருந்துச்சு, பாலியாக்கல் அப்படின்னு சொன்னேன். லீக் இருக்கு, குரில் லீ, லீக் இல்ல. இப்ப பாருங்க அடுத்து ஐக்கு வந்து ஈ உச்சரிப்பு. எல்லோட ஐ சேர்ந்தாலும் லீ. இந்த 3 இல்லுக்கு எல்லு, இந்த ஈக்கு ஐ வருது. உங்களுக்கு விளக்கிட்டே வர்றேன். அதே 5 ஈ இருக்கு சொல்லிட்டு. ஈ ஒரு தமிழ்ல ஒரு ஈ, ஆங்கிலத்துல 5 ஈ. ஆங்கிலத்துல இங்க 5 ஈ. இப்ப
இப்ப பாருங்க ரிலீவ் எல்லை போட்டா லீ ஆயிடுது ரிலீவ் என்ன வந்துங்க எல்லைக்கு என்ன வந்து லீ ரிலீவ் என்னங்கயா ரிலீவ்ல விடுவித்தல் ரிலீவ்ல என்னங்க விடுவித்தல் இது பிலீவ் பிலீவ் இது லீவு பிலீவ்னா நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உண்மையான நம்புறது பிலீவ்னா உண்மையான நம்புதல் இன்டர்லீனியேஷன் என்ன சொன்னீங்க இன்டர் லீ நீ ஏ இந்த ஏவுக்குள்ள ஏ உச்சரிப்பு வந்துடும் இந்த ஏவுக்கு என்ன வந்தது ஏ ரெட்டக்கம் போட்டு இந்த ஏ உச்சரிப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் நான் ஏவுக்கு ஏயும் வரும் அப்ப இன்டர்லீனியேஷன் அப்படின்னா வரி பிளந்து எழுதுதுங்களாம் இந்த கோட்ல 2 கோட்ல 4 கோட்ல எழுதுறதுக்கு வரி பிளந்து எழுதுதல் வரி பிளந்து எழுது அடுத்து பாருங்க இன்னொன்னு ஆப்ளிக் பிரிச்சு போட்டீங்க கூட பாட்டு ஆப்ளிக் கியூ யூ இக்கு படிச்சு பாத்தீங்களா பாருங்க கியூ யூ இக்கு 3 எழுத்து மொத்தம் 6 இக்கு சொல்லிருக்கேன் ஆங்கிலத்துல மனசுல பதிவு 6 இக்கு என்னங்க இக்கு சிக்கு ஒரு இக்கு ஜிக்கு ஒரு இக்கு கேக்கு ஒரு இக்கு கியூ யூ இக்கு ஒரு இக்கு 4வது இக்கு 5வது இக்கு சி கைச்சுக்கு ஒரு இக்கு 6வது இக்கு சிகே டக்கு பிளாக்கு மொத்தம் 6 இக்கு இருக்கு ஆங்கிலத்துல தமிழ்ல மட்டும் ஒரு இக்குத்து ஆங்கிலத்துல எத்தனை இக்கு இருக்கு 6 இக்கு இருக்கு திரும்பவும் சொல்லிட்டே இருக்க மனசுல பதிஞ்சிடணும் 6 இக்குன்னா அப்ப 6 காவத்தை 14 காவல உங்களுக்கு போட்டிருக்கீங்க திரும்பவும் சொல்லி ஒரு அதிசயமான மெத்தடு ஓ ஆங்கில உயிரெழுத்து பி மெய்யெழுத்து எல் மெய்யெழுத்து உயிரெழுத்து பிரிக்கிறேன் இந்த 3 எழுத்து ஒரே உச்சரிப்பு ஓவுக்கு ஓ ஓ ஆ உ உ ஏவட இருக்கு ஒரு சில இன்னொரு வார்த்தைகள்லாம் அது இல்லாம ஓவுக்கு யா யா ஏ 4 உயிர்மை எழுத்துக்கு வருது போட்டிருக்கேன் அவ்வளவு உச்சரிப்புகள் அட்டை போட்டு விளக்கிருக்கேன் வார்த்தைகளை கொடுத்துருக்கேன் ஆபரேஷன் ஆ ஓதே ஆரஞ்சுக்கு ஓதே போடுவோம் பிக்கு இப்பு எல்லுக்கு இல்லு ஐக்கு ஈ இந்த ஈத படிச்சுட்டு இருக்க ஐக்கு 3 எழுத்துக்கு இக்கு ஆ இப்பு இல்லி இல்லி இக்கு ஆப்ளிக்னா சாய்வான ஆப்ளிக்னா என்னங்க சாய்வான ஆப்ளிக்னா சாய்வான இந்த ஆப்ளிக் உங்களுக்கு பிரிச்சு காட்டு இடம் இருக்கிறனால பிரிச்சு காட்டு பாத்தீங்களா கொஞ்சம் இடம் இருக்கிறனால உங்களுக்கு பிரிச்சு காட்டு ஆப்ளிக் எப்படி தமிழ்ல எப்படி பிரிச்சு காட்டு பாருங்க ஓகே ஆ இப்பு லி இக்கு 3 எழுத்து இக்கு தமிழ் மாதிரி உங்களை படிக்க சொல்றேன் ஆப்ளிக்னா சாய்வான இங்க பாருங்க மெய்யெழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து மட்டும் இருக்கு எல்லாம் இல்லுதே ஈக்கு ஈ படிச்சுட்டு இருக்காங்க ஈக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கா ஈ படிச்சுட்டு இருக்கோம் இக்கு ஆ எல்லுக்கு இல்லையே இல்லி இக்குதாக்கா இந்த காண்டு போடாம இந்த ஜி இப்படிதான் போடுவேன் அழுத்தி சொல்றதுக்காக இந்த ஜி டி எல்லாம் அழுத்தி அப்படியே போடுவோம் உச்சரிப்புல அப்படியே இருக்கும் டிக்ஷனரியில லீகா இல் எப்படி கா கா லீகல்னா சட்டபூர்வமான லீகல் சட்டபூர்வமாக கோர்ட்ல பாத்துக்கணும் அவனை லீகலா சொல்லுவாங்க அடுத்து மெய்யெழுத்து 2 கூடுதல் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிரெழுத்து இது வந்து மெய்யெழுத்து இங்க மெய்யெழுத்து உயிரெழுத்தாவும் வரும் உயிர் வந்து உயிரெழுத்தாவும் வரும் எல்லுண்டா இல்லு 2 ஈக்கு ஈ டவுளியுண்டா இவ்வு ஏக்கு ஏ ஏ அ ஆ ஏ ஏ ஏ ஒய்க்கு இங்க மெய்யெழுத்து வருது ஒய்க்குனா மெய்யெழுத்து ஈதே உயிரெழுத்துக்கு வர ஐ சவுண்ட் வரக்கூடிய ஒய் உயிரெழுத்துக்கு வருது பாருங்க இல்லி இலி இவ்வியவே ஈ லீவே மெய்யெழுத்து அதுக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து போறேன் மெய்யெழுத்து இது கூடுதல் உயிரெழுத்து ஈய என் மெய்யெழுத்து சீக்கு இக்கு லீக்கு இந்த ஈனோடு அந்த இல்லு ஈய ஈ இல் கிளீன் இலி இலி கிளீன் சுத்தம் கிளீன் மனுஷனா கிளீன் சுத்தம் சுகாதாரம் சுத்தம் இப்ப நம்மகிட்ட 4 லீ படிச்சிருக்கா எல்லி எல்லோட 2 ஈ சத்தா லீ எல்லோட ஈய சத்தா லீ எல்லோட ஐ சத்தா லீ 4 லீ இருக்கு இதுல அப்ப எல்லோட ஏ சத்தா லீ வார்த்தை இல்லை ஒரு சில வார்த்தை
வார்த்தையிலே வரும். அதெல்லாம் கூடுதல் உயிரிழத்தா வெளிப்படுத்திருக்காங்க, எனக்கு தெரியப்படுத்திருக்காங்க. திரும்ப சொல்றேன், ஒரு சில எழுத்தோட ஏஐ சேர்த்தா அது நீ என்னோட ஏசி நீன்னு உங்களுக்கு போட்டேன். அது எந்த வார்த்தையில எந்த எழுத்தோட சேர்ந்தோ அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் போடுறேன். இல்லாத நான் சொல்ல முடியாது. என்னோட ஏசி லீன்ற வார்த்தை நான் சொல்ல எல்லாத்தையும் சொல்லணும். இல்ல நான் பார்த்த அளவுக்கு என்னோட ஏசி லீன்னு வரல. அப்ப என்னோட ஈ சேர்ந்தா லீ, என்னோட 2 ஈ சேர்ந்தா லீ, என்னோட ஈஏ சேர்ந்தா லீ, என்னோட ஐ சேர்ந்தா லீ. என்னோட ஐ சேர்ந்தா பாருங்க, லைன்னு படிக்கணும், லீன்னு படிக்கணும், லீன்னு படிக்கணும். எம்மோட ஐ சேர்ந்தா மைன்னு படிக்கணும், மீன் படிக்கணும், மீன் படிக்கணும். எஸோட ஐ சேர்ந்தா சைன்னு படிக்கணும், சீன்னு படிக்கணும். இப்ப சீன்னு படிக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. ஐக்கு ஈ உச்சரிப்பு இருக்கு. இப்ப ஈரான் ஈரகத்தில் ஐந்து ஆரம்பிக்கணும். இப்ப வீடியோக்கெல்லாம் பாருங்க, விஐ வந்துடும். விஐ வீடியோக்கு என்ன ஒண்ணு வி ஐ. இப்ப பாத்தீங்க லீக்கு என்ன வரும், எல்ஐ போடுறதுக்கு லீ லீ, இந்த லீ வருவீங்களா ஆப்ளிக். ஒரு நல்ல விஷயங்க. ஆங்கிலம் படிக்கிறதுக்கு சொல்றேன் நான். என்ன விஷயம் என்ன படிக்கிறதுக்கு சொல்றேன், ஆங்கிலம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நல்லா பார்த்து பயன்படுங்கள். என்னுடைய வீடியோக்களை ஈஸ்வர் இங்கிலீஷ் பாருங்க. போன் நம்பர் 99 தமிழ் வழியா ஆங்கில வாசல் புக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய லைக்கை கொடுங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபை கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க, நல்ல கமெண்ட்ஸ்களை கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.